எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மாடி தோட்டத்தில் மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பாருங்கள், இந்த கவரில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 அடி உயரம் இருக்குது, 1.5 அடி அகலம் இருக்கும். சின்ன கவர் தான், அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அறுவடைக்கு தயாராக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பச்சை இல்லாமல் காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இது இந்த ஸ்டேஜில் எடுத்தால் மட்டும்தான் கீழே பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருக்கும், மஞ்சள் கிழங்கு. இதுலேயே என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு இஞ்சி ஒரு சின்ன பிஞ்சு வடிச்சு விட்டேன். இங்கே பாருங்கள், அதுவும் கூட சேர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்கள், ரெண்டும் ஒரே இதில் வந்து முதல்ல தான் நமக்கு மஞ்சள் எடுக்க முடியும். இதை எடுக்க போவோம் பார்த்தீங்களா. இந்த கிழங்கு வர்றதுக்கு 10 மாதம் ஆகும். மஞ்சள் வந்து விளையிறதுக்கு 10 மாதம் ஆயிரும். பாருங்க, இது வந்து முதல்ல ஒரு வாட்டி முயற்சி பண்ணி சரியா வரல. இது 2வது தடவை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கும் இதுதான் முதல் தடவை மஞ்சள் வச்சு விளைய வச்சு பார்க்குறது இருக்கும். அதுவும் மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன கவர் தான். பார்த்தீங்களா இல்லையா, அந்த கவர் தான். அந்த கவரில் தான் நான் வீட்டில் போட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்த்தீங்களா, ஆனால் மஞ்சள் வாசனை அப்படியே எப்படி சொல்கிறது, கமன்னு மஞ்சள் வாசனை அப்படியே வருது. அந்த இலையிலேயே வாசனை இருக்குது. இந்த இலையிலேயே கசக்கி பிடிச்சா அப்படியே அந்த வாசனை அப்படியே இருக்குது. அவ்வளோ வாசனை இருக்குல்ல பாருங்க. இவ்வளவும் மஞ்சளே. பார்த்தீங்களா, இதான் மஞ்சள் கிழங்கு. உங்களுக்கு பரவாயில்ல, இங்கே இந்த கிழங்கு காமிட்டா பாருங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்க. ஒரே ஒரு செடி தான். நான் வந்து ஒரு இவ்வளோதான் வச்சேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். முதல்ல வச்சேன், சரியாக வரலன்னு பாதியிலே முளைச்சிட்டு எடுத்துட்டேன். மறுபடியும் வேறு கவரில் இதே அளவு தான் வச்சேன், மஞ்சள் வச்சேன். ஆனால் 10 மாதம் ஆச்சு. அதுக்கு தேவையான உரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடி தோட்டத்திலேயே தயார் பண்ணுற உரம் தான். அந்த உரத்தை பார்க்குறீங்களா, வாங்க காமிக்கிறேன். இந்த பேரலில் தான் நான் போட்டிருக்கிறேன். அந்த கழிவு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவு உள்ளே பாருங்கள். இதுதான் அந்த கழிவுகள். இப்படி போட்டு வச்சுட்டேன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நீ இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல அப்படியே வீட்லேயே மாடி தோட்டத்திலே அப்படி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் இந்த உரம் தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுவேன். நிறையெல்லாம் போட மாட்டேன், அளவாக தான் போடுவேன். பார்த்தீங்களா, இதுதான் மஞ்சள் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில். அதுவும் ஒரு சின்ன பிஞ்சு, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இவ்வளோதான், இந்த பிஞ்சு தான் வச்சேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சு தான் வச்சேன். இந்த மாதிரி மஞ்சள்லாம் வச்சு விட்டேன். ஆனால் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்குது. 10 மாதம் ஆச்சு. ஆனால் இது கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதில் இஞ்சும் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், அது எதுனா இதுதான் இஞ்சி. ஊடு பயிராக நட்டி வச்சுருந்தேன், அது வரலன்னு சொல்லி பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள். இது இஞ்சி, சரிதா, இது இஞ்சி. ஆனால் அது சரியாக விளையலை. இருந்தாலும் நம்ம மெயினாக நட்டின மஞ்சள் நமக்கு நல்ல தரமாக கிடச்சிருச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. இதில் இந்த கிழங்கு தான் மஞ்சள் மூஞ்சுக்கு பூசுற கிழங்கு. இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த கிழங்கு, தாய் கிழங்கும்பாங்க. இதுதான் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு பாருங்க, இதுதான் தாய் கிழங்கு. இதை அப்படியே வேக வச்சு, இதுதான் இந்த கிழங்கு தான் காய வச்சாச்சு அப்படின்னாக்கா நல்ல ஜம்முன்னு அப்படியே முகத்துக்கு பூசுகிற கிழங்கு. இந்த கிழங்கு தான் அது. அதுக்கு வேறு மஞ்சள், அதுக்கு வேறு மஞ்சள் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே மஞ்சள் தான். பாருங்கள், இதுதான் அது மஞ்சள். தண்டில் உள்ள அந்த மஞ்சளை பாருங்கள், பாருங்க கையில் ஒட்டுது பாருங்க, எவ்வளோ மஞ்சள் பாருங்க. எவ்வளோ மஞ்சள் இருக்கு ஒரு இதாக.